பாதங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம் உன் பாதம் பணிந்தேனப்பா என்னாலும் உன் பாதம் பணிந்தேனப்பா ஆமா பூவும் பொட்டோட அறியாத பொண்ணு அவ ஆம்பளை பிள்ளையாட அப்படி வாழ்ந்துவாங்க கம்யூனிட்டி சரி குழந்தை வாசம் நெல்ல இருக்குமாண்ணா கெவுரி எடுத்து மாதிரி கூட 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க வாங்கி பதி வாழ்க 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். இந்த கம்பெனிக்கு யாரு யார் யார் எழுதி தரணும்? நீ எழுதிற கணக்கு மொத்தம் டிஃபன் காசு கணக்கு, தட்சணை காசு கணக்கு, அப்புறம் வாங்கி போட்டு செலவு பண்ற கணக்கு தான் எழுதிக்கிறேன். நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா சொல்லி கொடுத்தாங்க. 3 கேள்வி கேட்க போறேன். 3 கேள்வி வேணாம், ஒரு 5-6 கேள்வி வீட்டுக்கு மேடம் மேல கேள்வி கேள்வி சோத்தை வச்சு சோதனை குழந்தை எப்படி படிச்சிருக்கிறான்றது முதல் கேள்வி கேள்வி. ஆனா உன்ன மாதிரி தகப்பெல்லாம் இருக்கண்டா. எந்த புள்ள பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்க, அப்பதான் அது ஒழுங்கா பயந்து கூட படிப்பாங்க. நல்ல கேள்விதான். ஏங்க போய் படிச்சீங்கல்ல, சென்னையில போய் படிச்சீங்கல்ல, சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. அதாவது என்ன போனா அது தெரியாம அந்த தண்டவாளத்தை கடந்தானா அந்த சமயம் ட்ரெயின் வந்தா அடிச்சு ஆளே காலி. விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கேட்ட சாத்துறாங்க. அதான் இல்ல ட்ரெயின் வந்தா ஏன் கேட்ட சாத்துறாங்கன்னா ட்ரெயின் தார் ரோட்ல ஓடி போட போகுதுன்னு ரெண்டாவது கேள்வி. கிணத்து நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில கல்ல போட்டா ஏன் உள்ள போகுது? அந்த தண்ணியில கல்ல போட்டா ஏன் உள்ள போகுது? அதாவது கல்லானது வந்து திடப்பொருள் அது வெயிட், தண்ணி ஆனது திரவ பொருள் லேசானது. அதனால அந்த திடப்பொருளை தண்ணீர்ல போட்டினா அது உள்ளதான் போகும். ஒரு தான் பட்ட படிப்பு படிச்சுட்டு வந்து தண்ணியில கல்ல போட்டா உள்ள போட்டான். ஏன்னாக்கா அது திவர பொருள் என்னடா படிப்பு படிச்சுட்டு வந்துக்கிறேன். தண்ணியில கல்ல போட்டா ஏன் உள்ள போகுதுன்னா அதுக்கு நீச்சல் தெரியுது உள்ள போகுது. மூணாவது கேள்வி 10 ரூபாய் நோட்ல காந்தி தாத்தா ஏன் சிரிக்கிறாரு? 10 ரூபாய் நோட்ல இல்ல, எல்லா நோட்லயும் அவர் சிரிச்சப்பட்டுதான் இருப்பாரு. சிரிச்சுக்கிட்டு தாங்கிறாரு. ஆமா, என்ன பல கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம் நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நம்ம அவர் சுதந்திரம் வாங்கி கொடுக்கலாம் நாட்டுல இருக்க முடியாது. அதனால எந்த நேரமும் சிரிச்ச முகத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காந்தி தாத்தா போட்ட சிரிச்ச முகத்தோட போட்டிருக்காங்க. அதான் இல்ல 10 ரூபாய் நோட்ல காந்தி தாத்தா ஏன் சிரிக்கிறாருன்னா அவர் அதுதான் நோட்டு நஜின போட்டு வாயிலே அடிச்சு ஓடி போயிருந்தாங்க.
நல்லா படிச்சாப்பா நல்லா படிச்சா ஏமா கீழே விழுந்து போற ஏமா வெளிநாட்டுல வாங்கியா ஒரு ஐஸ் ஒன்று வாங்கி வர கூடாதா வெளிநாட்டுல ஐஸ் எதுக்கு என்ன ஐஸ் வேணும் போன் ஐஸ் வேணும் குல்பி ஐஸ் வேணுமா குல்பி ஐஸ் உனக்கு எது குல்பி ஐஸ் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன்ப்பா எந்த சென்னைக்கு போய் படிக்க போன பையன் அங்க இருந்து ஐஸ் வாங்கினது கரையாவது வரும் முடியலப்பா என்னால அவ்வளவுதான் அடிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு அவ்வளவுதான் வெண்ணி முடி வச்சு ஆமா கணப்பா கணப்பா வேலைக்கு வரலையா நீங்க ஆளை பார்த்தாதான் ஏன் வேலைக்கு வரல புல்லாண்டா ஏழை ஏரியா பிள்ளை இல்ல மெட்ராஸ்ல இருந்து இங்க முகத்துறைக்கு வரதுக்கு வரதுக்குள்ள ஏரியா பிள்ளை யாரா வந்து டேய் புல்லாண்டாண்டா உன்னுடைய புள்ளனே சொல்லு போதும் என் புள்ள வந்துக்கிட்டேன் எங்க இருக்கிறான் என் மருமகன் வந்துக்கிறான் பேர் என்ன தெரியுமா என் மருமகன் பேரு என்ன பேரு ஓடா ஓடையா ரோஜா 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 நொய்யில ஓடி எது வந்து கேள்றா ஏய் ஏன் வேலைக்கு வரல என் புள்ளிங்க வந்துக்கிட்டேன் வேலைக்கு நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லி யாரு இவனா உன் புள்ள என் போலாம்டா உன்னுடைய மகன் அப்படி சொல்லு எவ்வளவு நாளா எங்க இருந்தாமா பையன் தான் என் மக்கு உன்னோட மகன் வெளிநாட்டுலயா பட்டணத்துலயா பட்டணத்துல ஓ நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிதான் உன் பிள்ளை எப்படி படிக்க வச்சுக்கிறேன் பட்டணம் அனுப்பி ஆமா நாங்க படிக்க வச்ச ஐயா வந்துக்கிறேன் அதனால குழந்தைங்க வந்துக்குது சாப்பாடுலாம் செஞ்சு போனா இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன் நீங்க போக கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டேன் என் பிள்ளை கட்ட பேசுங்க வேலைக்கு வரலன்னா அங்க அப்படி எப்படி போட்டதுல அப்படி அப்படியே கிடக்குது யார் செய்யறது வேலையா ஐயா போச்சு அந்த சாமி நாங்க வந்தவன் சாமி ஆமா யார் இவன் ஐயோ மரியாதை பேசுங்க இவர் தான் கடகு புட்டு கடகு பிள்ளை அப்பா கடகு பிள்ளையா நாங்க இருக்கிறோம் இவர் தாண்டா அந்த ஜமீன்தார் கட்ட இருக்கிற கணக்கு புட்டு கணக்கு புட்டா புட்டா தவிடா கணக்கு புள்ள கணக்கு புள்ளடா உனக்கு தான் வரலையே விட்டுட்டு அந்த வார்த்தை எதுவும் பேசாத ஏய் கண்ணப்பா ஆமா தோ நிக்கிறாளே இவ யாரு மருவு ஏய் மருவா மட்டுமா மருமக 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 மருமகளை அனுப்பு இப்பதான் சொல்றது காலேஜ் முடிச்சுட்டு வந்துக்கிறா காலேஜ் காலேஜ் கல்லூரி ஏய் கண்ணப்பா உன் மருமகளை அனுப்பு ஒரு 5 ஏக்கரு கரும்பு தோட்டம் தண்ணி பாய வைக்காத கிடையாது அவளை இட்டு போய் தண்ணி பாய வச்சுட்டு அவன் அனுப்பிச்சிடுறேன் நான் எங்கடி போய் வச்சுக்கிட்டு மாதிரி எம்மா சூத்து காட்டு மாதிரி அவரு சொன்னாரு வாடியார சூத்து காட்டு மாதிரி ஒரு மணி கவுர் வாங்கி வச்சுக்கிற மாட்டேங்குது நாங்க தான் கம்பெனில வேலைக்கு வாடன்ற ஆமா எவ்வளவுதான் கூலி தர நீ எவ்வளவு கூலி தரேன் ஒரு நாளைக்கு காலையில 6 மணிக்கு வருவாங்க சாயங்காலம் 6 மணிக்கு தான் போவாங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 1.25 ரூபாய் 1.25 ரூபாய் வாரி 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 கொடுங்கடா பையா அந்த பணத்துல படிச்சுட்டு வந்த திமிரதான் ஆடுவீங்களா ஏதோ தெரியாத சொல்லுதே ஐயா கடவுள் கூட
அவனுக்கு பயத்திலே வார்த்தை வரலங்க. 6 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்தா ஒரு நாளைக்கு 1.25 ரூபாய் வாரி வாரி கொடுக்கறா. அந்த 1.25 ரூபாய் கூலி தெரிய நான் போட்டிருக்கேன் ஷூ. அந்த ஷூக்கு பாலிஷ் போட கூட பத்தாது. பேச மாட்டேன் நீ. டேய் டேய் என்னடா அடிக்கிறீங்க? ஆண்களுக்கு 500 ரூபாய் கூலி, பெண்களுக்கு 200 ரூபாய் கூலி தந்தா ஏமா அப்ப மூணு நீ கோபா தூரம். சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கேற்ற கூலி எவ்வளவு 1.25 ரூபாய். நான் குடுக்கத்துதான் கூலி, நான் வச்சதுதான் சட்டம். சட்டமே எங்களுக்கு தான். எனக்கு எம்மன் புஷ்டம் என்னதான் நீ கூப்பிட்டா? கணக்கு புடிச்சா உன்னதான் கூப்பிட்டா? தள்ளி வச்சலாம். கணக்கு புள்ள நானு. ஆமா கணக்கு புள்ள. காவடி எடுக்கணும் பாருங்க. இங்க பாத்தியா? இங்க பாரு மேல. ஏய் ஆளு வச்சு என்ன அடிச்சிட்ட? இப்போ போய் ஜமீன் கூட்டிட்டு வரேன். என்ன பண்ற தெரியுதா? யாரு நல்ல மருமலை தேர்ந்தெடுத்துக்கிற நீ. உடம்பு நல்லா அப்பதான் ஸ்டெடியா இருக்கும். ஆம்பளை ஈடா இருப்பாங்க. ஏந்திரி ஏந்திரி வருங்க, வராரு பாரு. நீங்க பயப்பட வேண்டாம். நானும் இந்த மகனும் நாங்க பட்டணம் என்று நாங்க படிச்சிருக்கோம். நாங்க சம்பாதிச்சு சொல்லுவோம்.
நீ வயலுக்கு வேலைக்கு போக வேண்டாம். சோறு போடுறாங்க. ஆமா, சோறு வேணாம். சாப்பாடு போடுங்க. சோறு வேணா சாப்பாடு போட சொல்றேன்